வணக்கம் தினமலர் நேயர்களே, சித்ரா காஃபி இணைந்து வழங்கும் உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய தலைப்பு ஸ்டாலின் பெயருக்கு தடையா, மக்கள் பணத்தை செலவிட விதிகள் வழிவகுக்குமா என்று கோர்ட் வினா எழுப்பியிருக்கிறது. அதை பற்றி நம்மிடம் பேசியிருக்கிறார்கள். நமது சிறப்பு விருந்தினர் VS ராமன், பத்திரிகையாளர். வணக்கம் சார். அதே போல் தொலைபேசி இணைப்பிலே கரு ஜெயக்கண்ணன் அரசியல் விமர்சகர் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார், ராமன் சார், உங்ககிட்ட இருந்து துவங்கலாம் என்று இருக்கிறேன். இப்போ இந்த ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் பெயருக்கு நீதிமன்றம் இந்த பெயரை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு தடை விதித்திருக்கிறது. ஆனால் பார்த்தாலே நீண்ட காலமாகவே மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, அவரோட தலைவர்கள் பெயர், அதேபடி அவர்களோட பெயர் இதெல்லாம் இணைத்து தான் பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். ஸோ இந்த திட்டத்திற்கு இப்போ திடீர்னு தடை விதித்திருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இல்லையா? இதை நம்ம அப்படி எடுத்துக்கூட முடியாது. காரணம்டா, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மட்டும்தான் அந்த விளம்பர மோகம், அதாவது சாமானிய ஒரு கிளைச்சலர் இருந்து வட்டச்சலர் இருந்து மாவட்டச்சலர் வரைக்கும் அமைச்சரோடையும் அந்தந்த தலைவர்கள் பர்த்டே இதுக்கெல்லாம் பொதுக்கூட்டங்கள் திட்டம் விளம்பரம் பண்ணுறாங்க, பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கலாச்சாரம் என்பது எந்த திட்டங்களாக இருந்தாலும் ஸ்டிக்கர் ஒட்டிய கலாச்சாரம் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி கலாச்சாரங்கள் வந்தது. நம்ம கட்சி கொடுக்குது, மக்கள் உள்ளத்திலும் எல்லாத்திலுமே உள்ளத்திலும் இல்லத்திலும் நம்மளை நினைக்க வேண்டும் என்று மாநிலத்தில் தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய எந்த ஆட்சியாக இருந்தாலும் அந்த நிலைப்பாடு தான் கொண்டு வராங்க. பட் இன்றைக்கி இந்த பிரச்சனை என்னென்னா, நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறோம், நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வரும்போது OTP நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கு ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ உங்கள் தொகுதியில் முதல்வன்ற திட்டங்களில் மக்களை சந்திக்கிறாங்க என்பதை என்ன பண்ணனா, அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, அரசியல் தலைவருடைய படத்தை அது போடக்கூடாது. நீங்கள் ஒரு ஆட்சியில் அமைச்சிருக்கீங்க, ஆட்சியில் அமைக்கும் போது அரசியல் என்பது வேறு. நீங்கள் அரசியலிருந்து உங்களுடைய ஆட்சிக்கு வரும்போது மக்கள் நிர்வாகம் தான் பார்க்கணும் தவிர அதில் நீங்கள் உங்களை விளம்பரத்தை படுத்தி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு தேவை கிடையாது. நீங்கள் திட்டங்களை போடும்போது மக்கள் உங்களை ஆதரிக்க போகிறாங்க. ஆனால் உங்கள் படத்தை போட்டு தான் பண்ணும்போது அதில் தானே சந்தேகங்கள் இருக்குது இன்னும் நிலையப்போடு அதிமுக போட்ட அந்த வழக்கில் நீதிமன்றம் தடையை போட்டு அதுக்கு விளக்கம் கேட்டிருக்காங்க, அரசுக்கு கேட்டிருக்காங்க திரும்ப. இப்போ இந்த பிரச்சனைகள் எதுக்குன்னா இப்போ ஏன் அந்த நிலைப்பாடு வருதுன்னா, நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே பண்ணுறீங்க. இது ஒரு விளம்பர அரசு என்பது எல்லாருக்கும் இந்த தமிழ்நாட்டில் இது விளம்பரத்தால் வர்ணஜாலங்களை போட்டு ஃபோட்டோ ஷூட்டு போட்டு ரோட் ஷூ போட்டு உங்களில் நான் எண்ணில் நீ உங்கள் தொகுதியில் முதல்வன் புது பேர்கள், அது சினிமா படத்தில் எப்படி அந்த ஜெயின் மூவிஸ் இந்த ஜெயின் மூவிஸ்னு போட்டு படத்தில் புது பேர் போடுறாங்களோ அதே மாதிரி இந்த திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாலின், உங்களுடைய முதல்வன், உங்கள் தொகுதியில் முதல்வன், நலங்காக்கும் ஸ்டாலின் இன்னும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு அருவருப்பான இதாக இருக்குது. ஏன்னா இவ்வளவு இது என்ன ஒரு திட்டங்களே அரசு கொண்டு ஆட்சி அமைச்சால் அந்த ஆட்சியில் எந்தெந்த திட்டங்கள் போதும் அந்த திட்டங்களை மக்கள் பாராட்ட வேண்டும். அது எதிர்க்கட்சிகள் குற்றம் இருந்தால் சுட்டி காட்டலாம். ஆனால் ஆளுங்கட்சியே இதை தன்னை ஒரு பராக்கிரம எக்ஸ்போர்ட் செய்து கொண்டு விளம்பரத்தால் ஓடுகின்றால் அங்கே எங்கேயோ குற்றம், உள்ளுக்குள்ளே குற்றம் இருக்குன்னு தான் அர்த்தம். அதை தான் நீதிமன்றம் சுட்டி காட்டுது. ஏன் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நலம் காக்கும் ஸ்டாலின் இன்றைக்கி தொடங்கியிருக்காங்க. இப்போ நலம் என்றால் அர்த்தம் நலன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா, ஒருத்தர் நீங்கள் சார் நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமா, வீட்டில் சௌக்கியமா, அம்மா சௌக்கியமா, அப்பா சௌக்கியமா கேட்குறோம். அது நலன் விசாரிக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நலன் காக்கும் ஸ்டாலின் இன்னும் முதலமைச்சர் பேரில் ஒரு பேரை போட்டு அது ஹெல்த் கேம்பாக்கான ஒரு நிலைப்பாடு உருவாக்காங்க. இப்போ அந்த ஹெல்த் கேம்புன்னு வரும்போது அந்த இடத்துல வரும்போது யார் வரா, பிரைமரி ஹெல்த் சென்டரு, DMS அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய அரசு மருத்துவத்துறையினுடைய டாக்டர்கள், கம்பவுண்டர்கள், செவிலியர்கள் அந்த டீம் வராங்க. இதெல்லாம் தமிழக அரசுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையில் உள்ள டீம். இப்போ அந்த ஆட்சியை அமைக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களோ அல்லது முதலமைச்சர் இந்த துறையில் இருக்கிற இதர அமைச்சர்களோ யாருமே தனியார் மருத்துவமனை ஏன் ட்ரீட்மெண்ட் போக மாட்டாங்கிறீங்க? கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம் நம்ம. சார் ஜெயகண்ணன் சார், இப்போ அதை பார்த்தீங்கன்னா இது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, திட்டங்களுக்கு தனக்கு பெயரை வைத்து அதன் மூலம் புகழ் தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை உலவி கொண்டிருக்கின்றது. ஜெயலலிதா இருக்கும்போது பல்வேறு திட்டங்கள், அம்மா உணவகம், அம்மா உப்பு, அம்மா வாட்டர் போன்ற விஷயங்கள்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு அப்புறம் கலைஞர் நூலகம் போன்ற பல்வேறு திட்டங்கள் இவங்களும் அந்த பேரை உபயோகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை. இப்போ தேர்தல் நெருங்குற நேரத்தில் ஸ்டாலின் பேரை இது போன்ற திட்டங்களை செய்வது தவறான விஷயம்னு சொல்கிறாங்கன்னு எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இதை நான் அண்ணன் சொல்றக்கூடிய சில கருத்துக்களை நம்ம பொதுவான கருத்துக்களா நம்ம செய்தி தான். என்ன செய்தினா, அரசியல் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா,
தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, நீங்க வந்து மத்திய அரசுல கூட அண்ணன் தன்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். பிரதமர் மோடியோட பிஎம் மோடி அப்படிங்கிற பேர்லாம் வருது, உங்களுக்கே தெரியும். விவசாய திட்டத்தையே பாத்தீங்கன்னா மோடி அப்படிங்கிற பேரை பயன்படுத்தி பண்றது, இது வந்து மத்திய அரசுலயும் இருக்கக்கூடிய நடைமுறைகள் தான். அதையும் அண்ணன் சொல்ற மாதிரி மாத்தணும். இன்னொன்னு, காங்கிரஸ் ஆட்சியில கூட பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி வீட்டு வசதி அவங்களுக்கு நன்றாக நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான திட்டம் விருதுகள் வழங்கப்பட்டது. இது போன்ற தவறுகள் மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசு தவிர்க்கப்பட வேண்டியதுங்கிறது தான் என்னுடைய கருத்தும் கூட. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அம்மையார் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்மாங்கிற இடத்துல எல்லா இடங்களையும் வச்சாங்க. இதோட விளைவு என்னன்னா பாத்தீங்கன்னா, அதற்கு பிறகு அம்மாங்கிற வார்த்தையை வந்து வேற யாருமே பயன்படுத்த முடியாத ஒரு சூழலா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அம்மாங்கிறது பொது பெயர்னு சொல்லிட்டு வச்சிடறேன்னு வைங்களேன். ஜெயலலிதா அப்படிங்கிற பேரை வச்சு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அதை தவிர்க்க வேணுங்கிற மாதிரி கேட்கிறாங்க. அடுத்த கட்டமா இவங்க வரும்போது என்னன்னா, இப்ப நம்ம கலைஞர் மீது மரியாதை வைத்திருந்தாலும் கூட கலைஞர் கருணாநிதி அப்படிங்கிற பேரை பயன்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு சூழல் இருக்கு. கலைஞர்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்களை வந்து நீங்க தளபதினு தான் சொல்லணும்னு யாரும் சொல்லல. நல்ல வேலை. நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசுடைய திட்டங்கள் என்பது பொதுவான திட்டங்களாக நான் கருதுகிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்ப அம்மா உணவகம்னு ஒரு பேரை வச்ச உடனே ஜெயலலிதா பேரு தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டு அம்மா உணவகத்தை முடக்கிறதுக்கான சில செயல்பாடுகளும் நடந்ததே உங்களுக்கு அது தெரியும். அந்த திட்டத்திலேயே நான் என்ன சொல்றேன்னா, முதலமைச்சருடைய வந்து மாதிரி விலையில்லா உணவு திட்டம்னு அறிவிச்சுட்டா எந்த முதலமைச்சர் இல்லையா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததா, ஆரம்ப காலங்களிலேயே உங்களுக்கு எம்ஜிஆர் காலத்திலேயே பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அடுத்த கட்டமா வரக்கூடியவங்க வந்து முதலமைச்சர்னு வரும்போது யாருடைய பெயரை அப்படி மாற்ற முடியுமா? அதே நேரத்துல முதலமைச்சர் என்ற பெயரை மட்டுமே வைத்துக் கொண்டால் அது யார் முதலமைச்சராலும் அவங்களுடைய திட்டமா இருக்கும். கண்டிப்பா. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இது போன்ற தனித்துவமாக பெயர் வைக்கிறேன் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்கு மறைந்த முதல்வர்களின் பெயர்களை வைப்பது என்பது வேறு. நடைமுறையில் இருக்கின்ற தலைவர்களை, நடப்பு பதவிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களே, அது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக பெயர்களை தவிர்க்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் சொல்லியிருப்பது சரியான ஒரு உத்தரவாகத்தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இவங்க திமுக அதிமுக ரெண்டு பேரும் அரசியலுக்காக பேசிக்கிட்டா கூட ஒரு திட்டங்கள் என்று வருகின்ற போது அது வந்து அந்த திட்டங்கள் எதற்காக வைக்கப்படும். இப்ப மாவட்ட ஆட்சியரின் திட்டம்னு வைங்களேன். இப்ப மாவட்ட ஆட்சியர் ஒருத்தர் வேற ஒரு பேர் இருக்காரு, கதிர்வேல்னு இருக்காருன்னா கதிர்வேல் திட்டம்னு சொல்லிட முடியுங்களா? கண்டிப்பா. அதாவது ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினாலே ஜனநாயக ரீதியாக மக்களுடைய பெயர் அவங்க வந்து நான் என்ன சொல்றேன், திட்டங்கள் சரியாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த திட்டங்கள் யார் கொண்டு வந்தாங்களோ அவங்க பேரால தான் அழைக்கப்படும். அது உங்களுக்கே தெரியும். இன்றைக்கு மதிய உணவு திட்டம் யார் கொண்டு வந்தாங்கன்னா காமராஜருங்கிறது தெரியும். சத்துணவு திட்டம் யார் கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து உங்களுக்கு நம்ம எம்ஜிஆர் அப்படிங்கிற தகவல் தெரியும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட திட்டத்திற்கு வந்து இன்னார் பெயர் ஒரு முதலமைச்சரையோ யாருடைய பெயரையோ வைக்கின்ற அந்த பெயர் வந்து இப்பொழுது அனாவசியமான ஒரு போக்காகத்தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, திரு ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை வைப்பதால் முதலமைச்சருடைய திட்டம் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் மக்களுக்கு நல்ல முறையில் தெரியுங்கிறதுனால கூட, ஆனாலும் கூட இந்த திட்டத்தின் காரணமாக இப்ப உங்களுக்கு கட்சி சார்ந்த சில அமைப்புகள் ஒரு திட்டங்கள் நடக்குதுன்னு வைங்களேன், அது அரசு திட்டங்களா, அது குழப்பம் வருது. இப்ப அது பிரச்சனை அதுதான். உங்களுடன் ஸ்டாலின்ங்கிறது அரசு திட்டமா இல்ல இது வந்து கட்சியோட திட்டமா? உங்களுடன் முதல்வர் அப்படின்னு சொன்னா நல்லது. உங்களுடன் முதல்வர் திட்டங்கிறது வந்து முதலமைச்சர் நம்மளோட இருக்காரு அப்படிங்கிறது. அதே மாதிரி நலமுடன் உங்கள் முதல்வர் அப்படின்னு நான் சொல்றேன், நலம் காக்கும் முதல்வர், ஏதோ ஒரு நான் சொல்றேன் அந்த பதவிக்கான பெயரோடு வரும்போது தனிப்பட்ட பெயரை தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் வந்து அரசியல் தலைவர்களை பட்ட பெயரிட்டு அழைக்கின்ற அந்த நடைமுறைகளை இப்போ சமீப காலங்கள் மட்டும் இல்ல, எப்பவுமே வந்து ஒரு எழுத்தாளர் ஜெயமோகன் ஒரு முறை, நீங்களும் எழுத்தாளர் என்பதால் ஒரு நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அண்ணன் எழுத்தாளர், அதுவும் உங்களுக்கு தெரியும், ராமண்ணனும். ஆமா. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது கலைஞர் என்பது உங்களுக்கு பொது பெயர். ஒரு முறை எழுத்தாளர் ஜெயமோகன் சொன்னதை நான் கலைஞரோடு வெகு அபிமானம் கொண்டவனுங்கிறது உங்களுக்கும் தெரியும். அதே நேரத்துல பொது பெயரை வந்து தனிப்பெயராக விடும்போது அதில் ஏற்படுகிற பிரச்சனைகள் சம்பந்தமா சொல்லியிருந்தார். இப்ப கலைஞர் அப்படிங்கிற ஒரு கலைத்துறை சார்ந்த நபரை வந்து கலைஞர்னு நம்ம சொல்ல முடியல. இப்ப கலைஞர் கருணாநிதியான்னு கேட்டுறாங்க. கண்டிப்பா. அது மாதிரி நம்ம புரட்சி தலைவர் அப்படிங்கிறது எம்ஜிஆரை குறிப்பிடும், புரட்சி தலைவினா ஜெயலலிதா இப்படிலாம் குறிப்பிட்டு சொல்லிட்டு அம்மாங்கிற பேரை தவிர ஜெயலலிதாவை வந்து பேரிட்டு சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றாங்க. கண்டிப்பா. இதோட நிலைவு கடைசியா என்ன ஆகி வந்துருச்சுன்னா, கடைசியா ஒரு தலைவர் அடுத்த கட்ட தலைவரை கூட பெயரை சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி வந்துருக்கு.
இல்லை, பல இடங்களில் கலைஞர்ன்ற பேர் குறிப்பிடாத காரணத்தில் பல பகுதிகளில் வந்து பிரச்சனையெல்லாம் கூட ஏற்பட்டுருக்கு. கலைஞர்னு சொல்லாமல் கருணாநிதினு சொன்னதிலே பிரச்சனையெல்லாம் ஏற்பட்டுருக்கு. அது பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள்ல, உங்களுக்கு வளர்ந்த நாடுகள்லயே பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் மிஸ்டர் பிரசிடென்ட்னு கூப்பிடக்கூடிய வழக்கம் உண்டு. அதுதான் நான் என்ன சொல்றேன், அந்த பதவிக்கான வந்து ஜனநாயக ரீதியாக நீங்க என்ன பண்ணை அடியார் முறை மாதிரி ஒருத்தரை பட்டம் கொடுத்து கூப்பிடுவது என்பது அந்த கட்சிக்காரர்களுடைய அன்பா இருக்கலாமே, பொதுமக்கள் நீங்க வலியுறுத்த முடியாது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது என்னை பொறுத்தவரை அரசியல் ரீதியாக நான் அணுகவில்லை, சமூக ரீதியாக பார்க்கின்ற காரணத்தால் ஒரு நல்ல திட்டம் தொடர்ந்து வர வேண்டும் என்றால் அது ஒரு குறிப்பிட்ட நபர் மீது கொண்டதாக இருக்கக்கூடாது. அது வந்து அந்த பதவியின் பேர் முதலமைச்சரின் திட்டம், பிரதமரின் திட்டம், ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த அந்த ஏதோ முன்னாள் தலைவர்களுடைய பெயரை கூட நீங்க அதுல குறிப்பிட்டு, இப்ப உங்களுக்கே தெரியும், கலைஞர் அவர்கள் மீது பல்வேறு உங்களுக்கு நூலகங்கள் அரசு சார்பாக வைக்கப்படுகிறது. இதுவே பல விமர்சனங்களை வைக்கிறார். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம் சார். ராமன் சார், இப்போ பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிற மாதிரி மத்திய அரசில் கூட வந்து தங்க நாற்கரை சாலை அப்படின்னு வாஜ்பாய் அவர்கள் அறிவித்த உடனே அவர் ஆட்சி போன அப்புறம் திருப்பி காங்கிரஸ் வரும்போது இந்திரா காந்தி பேரெல்லாம் பல்வேறு பகுதிகளில் சாலைகள்லாம் உருவாக்க ஆரம்பித்தாங்க. தங்க நாற்கரை சாலை வரக்கூடாது அந்த வாஜ்பாய் ஆட்சியில் அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே அதையெல்லாம் மாற்றினார்கள். இப்போ வந்து ராஜீவ்காந்தி பேரில் வந்து விருதெல்லாம் கூட கொடுக்கப்பட்டது, அதெல்லாம் வந்து பாஜக வந்து நிறுத்தி வைத்து விட்டார்கள். அப்புறம் பார்த்தா அவங்க தீனதயாள் உபாத்யாயா பேரில் மருத்துவமனை, ஷாம் பிரசாத் முகர்ஜி பேரில் பல்வேறு திட்டங்கள்லாம் வந்து பாஜக வரி காமிச்சு எல்லாத்தையும் எல்லாமே சொல்லும்போது மோடியின் பேர்லாம் கூட தான் வந்து குஜராத்தில் வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியம் போன்ற விஷயங்கள்லாம் கூட அவர்கள் பேர் வந்து அங்கே பதிவு செய்ய ஆரம்பித்தார்கள். ஸோ தமிழகத்திலையும் அதே சூழ்நிலை. எல்லா தலைவர்களும் வந்து தங்கள் ஆட்சிக்கு வரும்போது தங்கள் தலைவர்களை பேர் வைப்பது ஒரு ரசனைக்குரிய விஷயமாக அவர் ரசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் வந்து ஆனால் பொதுமக்கள் இது வந்து பெரிய அளவில் ரசிப்பது இல்லை அப்படின்றதான் முக்கியமான விஷயம். இது தேர்தல் நேரத்திற்கான ஸ்டண்ட்டு அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது நீங்கள் சொன்னது யோசிக்கக்கூடிய விஷயம், முழுக்க உண்மையான விஷயங்கள். இப்போ ஜெயக்கண்ணன் அவர்கள் சொன்னார்ல, வழக்கறிஞர்கள் வந்து அம்மா இது வந்து இப்போ அம்மா உணவகம், அம்மா சிமெண்ட், அம்மா உப்பு, அம்மா வாட்டர், அம்மா தேட்டர், அம்மா கிளினிக்கு, அம்மா அரங்கம் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு காலகட்டங்கள். காரணம்னா அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, ஆனால் அந்த கட்சிக்காரங்க தலைமைக்கு ஒரு எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணி நாம தான் எல்லாம் பண்ணுறோன்னு ஒரு நிலைப்பாடை உருவாக்கி திட்டத்தை நிறைவேற்றி இதை பேர்லாம் வைக்கிறோம் என்று சொல்லும்போது, இன்றைக்கி கலைஞர் பேரில் பேனா வைக்க இல்லையா, பேனா வைக்கணும் என்ஓசி வாங்கியிருக்காங்க. ஸோ அது மாதிரி கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, எங்கே பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்திங்கன்னா வளைவுகள், கலைஞர் வளைவு, அண்ணா வளைவுன்னு நம்ம அது சொல்கிறோம் வந்து. ஆனாலும் காமராஜர் போட்ட எந்த திட்டமும் அவருக்கு பேரில் எங்கேயும் வைக்கல. காமராஜர் போட்ட டேம், காமராஜர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், எங்கே பார்த்தாலும் அவருடைய நினைவு தான் இன்றைக்கி இருக்குது. தவிர இன்றைக்கு உள்ள ஆட்சியில் கூட பெருந்தலைவர் காமராஜர் போட்ட திட்டத்தான் கொண்டாடுறாங்க. அன்றைக்கி மதிய உணவு திட்டம், அதேபோல் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார், எம்ஜிஆர் பல்படி கொண்டு வந்தார் ஏழை எளிய மக்களுக்கு. அப்போ கூட அவருக்கு பேரை யூஸ் பண்ணல. இந்த திட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 2006க்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி 2 கட்சியுமே ஆட்சியில் வரும்போது அவங்களுடைய தலைமைக்கு குஷிப்படுத்துறதுக்கும் புகழாரம் சூட்டத்துக்கும் தலைமை நம்மளை நல்லா நினைக்குது. உதாரணத்துக்கு இப்போ இந்த திமுக ஆட்சி நடக்குது. திமுக ஆட்சி நடக்கும்போது ஒரு காலத்தில் அண்ணா திமுக ஆட்சினாலே உங்களுக்கு ஆட்சி வந்தால் ஒரு காலத்தில் என்ன பண்ணால் தஞ்சாவூர் பாட்டம் மன்னார்குடினாலே உங்களுக்கு எல்லாரும் கொஞ்சம் பயம் இருக்கும். மன்னார்குடிக்காரன்னு ஒரு அது நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அதே போல் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருவாரூர்னாலே எல்லோருக்கும் திருவாரூர் கலைஞருக்கு ஊருன்னு சொல்கிறான். இதே போல் பெங்களூருனாலே இன்றைக்கி இந்த ஆட்சியில் ஒரு உள்ளுக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பெங்களூரை மையமாக கொண்டு கிருஷ்ணகிரி மாவட்டமும் நாமக்கல் மாவட்டமும் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு லாபி அங்கே ஓடுது, பிஸ்னஸ் ரீதியாக நடக்குது. ஸோ எல்லோரும் என்னென்னா அந்த ஆட்சிகள் வரும்போது தன்னை ஒரு எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கும் தன்னை நிலைநாட்டிக் கொள்வதற்காக விளம்பரம் தேடி விளம்பரமாக தெரிகிறது. ஆனால் இந்த அரசை 4 ஆண்டு காலமாக திமுக அரசு முழுக்க விளம்பரத்தை நோக்கி தான் போகிறாங்க. இன்றைக்கி இந்த திட்டம் அவங்க போட விளம்பரத்தினால சாதாரண ஏழை எளிய மக்கள் வேலை கிடைச்சதுன்னு ஒரு ஆளை சொல்லுங்கள். அல்லது ஏழை எளிய மக்கள் நான் காசு கொடுக்காம பிறப்பு சான்றிதழ் வாங்கினேன், இறப்பு சான்றிதழ் வாங்கினேன், பட்டா கிடைச்சது, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கினேன்னு ஒரு ஆளை சொல்லுங்கள். எல்லாமே காசு கொடுக்காமல் எதையுமே இந்த மாதிரி நடக்கலை. ஆகவே இந்த திட்டங்களை வந்து மக்களுடைய அடிப்படை விஷயங்கள் கூட இந்த அரசுக்கு தெரியாமல் இருக்க காரணம் என்ன, இந்த அரசை இயக்குவது 4 ஐஏஎஸ் அதிகாரிகள் தான். இந்த திமுக அரசை இயக்குவது தேர்தலுக்கு கூட இன்றைக்கி கட்டமைப்பு உருவாக்கி வீடு வீடாக சென்று 48 விதமான கோரிக்கைகளை வைத்து இந்த 48க்குள்ளே உங்களுக்கு என்னென்ன தேவை, பட்டா வேணுமா, சிட்டா வேணும், வேலை கூட எந்த பட்டம் ஒன்றும் கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா இன்றைக்கி சென்னை புறநகரெலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டு
இடத்துக்கு நீங்கள் பட்டா வாங்கினா மினிமம் 1 லட்சத்துல 2 லட்சம் வரைக்கும் கைவிட்டு கேட்க கொடுக்குற நிலைமையில் இருக்குது. கொடுக்காட்டா உங்களை சட்டை கூட பண்ண மாட்டாங்க. அப்படின்னா நீங்கள் அரசுத்துறை அதிகாரிகளை இன்னைக்கு கொண்டு வச்சு மக்கள் முதல்ல மனு வாங்குறீங்க. அப்போது ஏற்கனவே அரசாங்கம் தாலுகா ஆஃபீஸு, பத்திரப்பதிவு ஆஃபீஸு, எல்லா ஆஃபீஸும் இயங்குதா இல்லையா ஒவ்வொரு மாவட்ட கலெக்டரில். இது போக எவ்ரி மண்டே ஆனால் அந்த மாவட்ட கலெக்டர் என்ன பண்ண க்ரீன் டேன்னு நீங்கள் வச்சுருக்கீங்க. மக்களுடைய குறைகளை கேட்குறீங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தில் எந்த மாவட்ட கலெக்டராவது ஏழை எளிய மக்கள்கிட்ட மனுக்களை வாங்கி நாங்கள் அவங்களுக்கு கருணையோடு ஃபார்மாக ஃபில்லப் பண்ணி அவங்களுக்கு நிவாரணம் என்கிற மயிலாடுதுறையில் தொடர்ந்து ஒரு 6 மாதமாக மயிலாடுதுறையில் ஒவ்வொரு திங்கள் நடக்கிற மனு கூறுகளை விவசாயிகள் டெய்லியும் போராட்டம் பண்ணுறாங்க. ஏன்னா விவசாயிகள் கோரிக்கை எது போனாலும் பணம் கொடு நிலைப்பாடு இருக்கின்றது. எல்லா இடத்துலையும் இருக்குது. இன்றைக்கி கூட நீங்கள் தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டியில் ஒரு அரசு நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். தங்கத்தமிழ்ச்செல்வன் எம்பி, அங்கே இன்னொரு மகாராஜன் எம்எல்ஏ மாறி அந்த திட்டங்களை கொடுக்கும்போது எம்பி நீ பெருசா நான் பெருசாகணும் அங்கே முட்டாள்னு எம்எல்ஏவை அந்த எம்பி பேசுகிறாரு. இன்றைக்கி ட்ரெண்டிங் நியூஸ் அதுதான். அப்போ ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். நீங்கள் விளம்பரமே தேவையில்லை சார். நல்ல பொருளுக்கு நீங்கள் விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு என்ன காலம்னா பூக்கடையிலேருந்து அரிசி கடை வரைக்கும் இன்றைக்கி விளம்பரம் போட்டால் தான் மக்கள் நம்மளை நம்பி வருவாங்க. நிலைப்பாட்டுக்களை திமுக அரசு முழுக்க விளம்பரத்தை மையம் கொண்டு தான் இது செயல்படுகின்றன. ஆகவே தான் எதிர்க்கட்சிகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இந்த ஆட்சி முழுக்க விளம்பரத்தை மையம் கொண்டு இது மக்களுடைய வரி பணம். நீங்கள் உங்கள் படத்தை எக்ஸ்போர்ட் பண்ணால் அப்போ இது தேர்தலுக்கான யுக்தி தானே என்று தான் எதிர்க்கட்சி நினைக்கின்றது. அந்த நிலைப்பாடு தான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றம் அதை கேட்டுக்குது. ஏன் அந்த மாதிரி நாங்கள் பண்ணுறீங்க, இதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்ல முடியாது. ஏன்னா இது அவங்களுக்கு தெரியும் திமுக பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணணும், என்ன மாதிரி எழுந்து எப்படி தப்பிக்கணும் என்று நிலைப்பாடு அவங்க. ஏன்னா இப்போ போகிற போக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீதிமன்றத்தையே அவங்க நான் சொல்லி நீங்கள் கேட்க மாட்டீங்களா என்று சொல்லி நீதிபதி குழுக்குள்ளே இப்போ பிரச்சனைகளை கிளப்பி எவ்வளோ பிரச்சனை இப்போ சமீப காலமாக ஓடிட்டு இருக்கிற காலகட்டங்கள். ஆகவே இந்த விளம்பரம் என்பது திமுகவுக்கு தேர்தலுக்கான ஒரு உள்கட்டமைப்பான விளம்பரத்தை தேடுக்கணும். இதை தான் நீதிமன்றம் கூட்டு வச்சிருக்குது. கண்டிப்பாக சார். ஜெயகண்ணன் சார், இப்போ இந்த பேரரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெயலலிதா கருணாநிதி ஆட்சி காலங்களில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களுக்கு தலைவர் பெயரை வைப்பது, அதே மாதிரி பேருந்துகளுக்கு அந்தந்த பகுதியில் இருக்கிற பேருந்து கழகங்களுக்கு தலைவர் பேரை வைப்பது, அப்படி பேர் வைக்கும்போது பல்வேறு ஜாதியின் பேர் வைக்கப்பட்ட போது ஒரு ஜாதியினர் இன்னொரு ஜாதியினர் பேருந்தில் ஏறமாட்டம் பேர் வைத்த பேருந்தில் ஏறமாட்டோன்ற பிரச்சனையெல்லாம் அந்த காலத்தில் ஏற்பட்ட பிறகு தான் கருணாநிதி அந்த திட்டத்தை அந்த பேர் வைக்கும் திட்டத்தை நிறுத்தினார். ஸோ அந்த பேர் அரசியல் என்பது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லை தொட்டு கொண்டு இருக்குது இல்லையா? அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது ஒவ்வொரு முறையுமே பார்த்தீங்கன்னா மாவட்டங்கள் தோறும் உங்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவர்கள் பெயர் எல்லாம் வச்சிருந்ததை ஒரு நீக்கப்பட்டது. உங்களுக்கே தெரியும். இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக உங்களுக்கு சாதிய மோதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கும். அதே மாதிரியான ஒரு சூழல் 90, 96, 97 காலகட்டத்தில் நடந்தது உங்களுக்கு தெரியும். அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா அந்த மாவட்டங்களில் இருந்த தலைவர்களுடைய பெயர்களில் அந்த இருந்த சாதி பெயர்களாக இருந்ததை எல்லாம் அனைத்தையும் எடுத்தார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாக தெருக்கள் மற்றபடி எங்கெங்கெல்லாம் இருந்ததோ நிறுவனங்கள்ல இருந்த பெயர்கள்லாம் கூட நீக்கினாங்க. அது தெரியும் உங்களுக்கு. அடுத்த கட்டமா இது தொடர்ச்சியாக செஞ்சாலும் மக்களுடைய மனதில் ஒவ்வொருவருடைய மனதிலும் பாத்தீங்கன்னா இது குறித்து ஒரு மாற்றங்களோ இது இந்த பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஒருங்கிணைப்பு ஒன்றிணைப்பு இல்லை என்பதுதான் உண்மை. அதற்கான காரணங்கள் என்பது இன்றைக்கு அரசியல் ரீதியாக 2 கட்சிகளிடையே இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா தொடர்ந்து 2 அரசுகள் தான் உங்களுக்கு மாறி மாறி வந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இவர்களுடைய அரசியல் ரீதியாக நான் என்ன சொல்றேன், போன தடவை உன்னுடைய பேரை வைத்தையா, இந்த முறை என்னுடைய பேரை வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுக்கு நன்றாக தெரியும். மறைந்த தலைவர்களுடைய பெயர்களை வைக்கிறோம் என்றால் அறிஞர் அண்ணா பெயரை வைக்கிறார்கள், கலைஞர் கருணாநிதி பெயர்களை, எம்ஜிஆர் பெயர்களை வைக்கிறார்கள். இதை யாருமே நாளைக்கு உங்களுக்கு ஜெயலலிதா அம்மையாருடைய பெயரை மற்றவர்கள் வைத்தா கூட யாரும் உங்களுக்கு அப்போஸ் பண்ண போறதில்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய இப்போ ஒரு திரு ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் நாளை ஒருவேளை எடப்பாடியார் ஆட்சிக்கு வருகிறார் என்றால் எடப்பாடியார் பெயரை வைப்பார்கள். இது என்ன மாதிரியான ஒரு மனநிலையை கொண்டு வரும்னா அடுத்த கட்டமா பிற்கால வரக்கூடிய சமூகங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது ஒட்டுமொத்தமாக பதவியில் இருந்தால்தான் இந்த பெயர் போல பதவியில் இருக்கிறவர்களுக்கு தான் அந்த பெயர் வைப்பாங்களா அது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான முன்னுதாரணமாக வந்துவிடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக ராமன் சார், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பல்வேறு முகாம்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஸ்டாலின் பேர் வைக்கும் போது
இப்போ தேர்தலில் ஸ்டிக்கர் ஒட்டுற விஷயம் அப்படின்னு நீங்கள்லாம் வந்து சொல்கிறீங்க. ஆனால் இதன் மூலமாக பயன்பெறக்கூடிய நிகழ்வுகளும் இருக்குது. பல இடங்களில் இது மாதிரி முகாம்கள் லஞ்சம் பெறுகிறார்கள் அப்படின்னு கூட குற்றச்சாட்டெல்லாம் இந்த கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்லாம் வந்து ஒரு குற்றம் சாட்டப்படும். அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்கிறார், இந்த நிகழ்வுகளே முகாம்களே வந்து லஞ்சம் வாங்கிறார்ன்ட்டு. நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து இந்த மருத்துவ முகாம் விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அவர் நல்ல நிகழ்வு தானே செய்கிறார், அதெல்லாம் தடுக்கலாம் முடியாது அப்படின்னு நீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஆனால் என்னன்னா, இந்த 3½ ஆண்டு காலம் சும்மா இருந்து விட்டு இப்பொழுது ஏன் திடீர்னு இந்த அரசாங்கம் வந்து திடீர்னு பொதுமக்கள் மேலே கரிசனம் ஏற்பட்டு இதுபோல செயல்படுகிறார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்குது. இது முழுக்க முழுக்க தேர்தல் அரசியல் தானே சார்? தேர்தல் அரசியல் தான். அது உதாரணத்துக்கு 2006 திமுக ஆட்சி அமைச்சது. அப்போ ஆட்சி அமைப்பு வந்து இந்த அரசை வந்து மைனாரிட்டி அரசுன்னா ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜூனியராக ஏடிஜிபியாக இருந்த லத்திகாச்சார்னா டிஜிபி ஆக்குனாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமாம். அப்போ ஆக்சுவலாக வர வேண்டியது நடராஜ் ஐபிஎஸ் தான் டிஜிபியாக வர வேண்டியது. அவர் கோர்ட்டில் ரிட்ட போகிறாரு. கோர்ட்டில் ரிட்ட போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போகும்போது இந்த அரசு என்ன சொல்லுச்சுன்னா, இது கவர்மெண்ட் பாலிசி, இது நீதிமன்றம் தலையிடுறதுக்கு இங்கே ரைட்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. அதோடு அதை விட்டாங்க. வந்து நாங்கள் யாராலும் போடுவோம், அந்த சீனியர் பிரகாரம் நாங்கள் போட்டுக்கோன்னு சொன்னாங்க. ஆனால் அது ஏன் லத்திகாச்சன் அவர்களுக்கு டிஜிபியாக போஸ்டிங் கொடுத்தாங்கன்னு சொல்லிருந்து அதுக்குள்ளே காரணங்கள் இருக்குதுன்ற அதெல்லாம் சந்திரசேகர் அவர்கள் பிரதமராக இருக்கின்ற போது அன்றைக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் வாழப்பட்ட ராமமூர்த்தி இருந்தாங்க. அப்போ ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தது. அதில் ஏற்பட்ட சில விஷயங்களுக்காக அப்போ செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்டத்துக்கு டிஐஜி லத்திகாச்சரன் அவங்கள்ட்ட சில அப்ளிகேஷன் அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த அசைன்மெண்ட்டை சக்ஸஸாக அந்த அம்மா செஞ்சு முடித்தாங்க. அதற்காக 2006 அவருக்கு பரிசாக தான் ஜூனியராக இருந்த லத்திகாச்சன் அவர்களை டிஜிபி ஆக்கினாங்க என்பது வரலாறு. இது நான் சொல்லலை, திருச்சி வேலுச்சாமி அவர்கள் எழுதிய தூக்குக்கட்டில் நிஜம் என்ற நூலில் எழுதியிருக்காங்க. இது உங்களுக்கு ஓடிட்டு காட்டுறாங்க. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க தேர்தலுக்கான ஒரு அச்சாணி சார். இப்போ ஹெல்த் கேம்ப் நடத்துல தப்பு இல்லை, நீதிமன்றத்தில் வாஸ்தவம் தான். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து அரசு அலுவலகங்கள் ஒரு மாவட்டத்தில் தாலுகா இருக்குது, எல்லா துறை வில்லேஜ் ஆஃபீஸு, ஆர்ஐ ஆஃபீஸு, எல்லா தாலுகா ஆஃபீஸு, ஆடிஓ ஆஃபீஸு, டிஆர்ஓ ஆஃபீஸு, எல்லா கட்டமைப்பு இருக்கு இல்லையா? அந்த கட்டமைப்பில் உள்ள அரசு அலுவலகத்தில் ரெகுலராக அந்த அங்கே இருக்கிற மக்கள் வாழக்கூடிய மக்கள் மனுக்களை கொடுக்கும்போது ஏன் அதிகாரிகள் தூங்கி கொண்டிருந்தார்களா? ஏன் அப்போ அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கல? சரி, இதை தாண்டி தானே வாரந்தோறும் திங்கக்கிழமை வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்குறாங்க. அந்த மனுக்களும் நடவடிக்கை எடுக்கலையா? அப்போ இந்த முகாம் 48 இது சுற்றறிக்கை கொடுத்து உங்கள் தொகுதி முதல்வர் திட்டத்தில் இது வந்து மக்களை ஏமாட்ட. அப்போ உங்களுடைய ஆட்சியில் உங்கள் அதிகாரி மீது நம்பிக்கை இல்லாத ஒரே காரணத்தால் தானே நீங்கள் பொதுமக்களை சந்தித்து அரசியல்வாதிகள் வந்தால் இங்கே சண்டை வரும்னு சொல்லிட்டு அரசு இயந்திரத்தை ஏவி விட்டு அரசு இயந்திர மோகமாக வீடு வீடாக ஃபேமிலி தேர்தல் பிரச்சாரம் போடுங்கம்மா ஓட்டு சோன்சோ சின்னத்தை பார்த்து சொன்ன மாதிரி அரசு துறை அதிகாரிகளே இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் மாதிரி தானே கொண்டு வராங்க. அப்போ அதனுடைய உள்கருத்து என்ன என்பதான் மக்கள் எழுப்புறாங்க. மட்டுமில்ல எதிர்கட்சிகளும் அதுதான் எழுப்புறாங்க. அதில் தான் சந்தேகம் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஹெல்த் கேம்ப் நடத்துங்க, என்ன பண்ணுங்க. ஆனால் இங்கே பிரச்சாரத்தில் ஹெல்த் கேம்பை தவிர்த்து மற்றபடி பண்ணக்கூடிய அத்தனை நிகழ்ச்சியுமே முழுக்க ஓட்டு வங்கிக்கான ஒரு கட்டமைப்பை தான் நாங்கள் நடக்கிறத தவிர்த்து அது உண்மையாக மனப்பூர்வமாக மனசாட்சிக்காக இது வந்து அவங்க மக்களுக்கு செய்யணும் உள்ள நிலைப்பாடு தேர்தலுக்கான நிலைப்பாடு. காரணம் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நடிகர் விஜய் இங்கே களத்தில் இருக்கிறனால பிரச்சனைகள் எங்கே வராமல் ஆயிடுமோ என்ற கட்டமைப்பு உருவாக்குறதுக்காக மீண்டும் பட்டத்து இளவரசர் ஆட்சிக்கு வர வேண்டும் நிலைப்பாட்டுக்காக தான் திமுக அரசு இயந்திரத்தை வச்சு மிகப்பெரிய பிரச்சாரத்தினுடைய பீரங்கியாக யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதற்காக தான் மக்களை சந்திக்கிறார்கள் என்பது இதோட நிலைப்பாடுங்க. சார் கண்ணன் சார், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது தேர்தல் நேரம் இந்த பேர் அரசியல் அப்படிலாம் பார்த்தா கூட சில கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு வரும்போது அந்த அறிமுகம் என்பதே வந்து தங்களுடைய தலைவர் பேரையோ தங்கள் பேரையோ வந்து பிரகடனப்படுத்துவது வழக்கம். அந்த வகையெல்லாம் வந்து இவங்களும் வந்து செய்திருக்கின்றார்கள் என்றது சொல்லப்பட்டாலும் கூட இந்த நிகழ்ச்சியில் ஏன் வந்து ஸ்டாலினை வந்து இதுவரையும் மக்களுக்கு தெரியவே தெரியாதா? இப்போ தான் ஸ்டாலின் பேரையே சொல்ல போகிறாங்களான்ற மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் அந்த பேரை அழுத்தத்துடன் சொல்வதற்கு தேர்தல் ஒரு காரணமாக இருந்தாலும் மக்கள் மனதிலே இந்த பேர் ஒன்று வர வேண்டிய இன்னொரு விஷயம், அவங்களுக்கு தரக்கூடிய பரிசு பொருட்களில் வந்து ஸ்டாலின் புகைப்படம் இருக்கிறது என்பது எல்லாம் தெரிந்த விஷயம். இருந்தாலும் ஏன் வந்து இந்த பேரை அழுத்தி கொண்டே இருக்கின்றார்கள்? இதுக்கு என்ன காரணம்? ஒன்றும் இல்லை. இப்போ அதாவது திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு நான் அண்ணன் சொல்ற மாதிரி அரசியல் ரீதியாக இந்த விஷயத்தை நான் போக விரும்பல. நான் கேட்கறது ஒரே ஒண்ணுதான். என்னுடைய அதாவது கேள்வி என்னன்னா, இப்ப நான் திமுக அதிமுகங்கிற பெயருக்கே வரல. திரு ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது அதாவது நான் ஒரு அடிப்படை என்ன நினைக்கிறேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்கள் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது திரு ஸ்டாலின் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு சொல்றத வந்து இயல்பா இருந்தா கூட
முதலமைச்சருடைய திட்டங்கள் என்ன அவருடைய 50 ஆண்டு கால அரசியல் வாழ்வையே நான் என்ன சொல்றேன், அவர் செய்த பணிகளுக்கு இதுதான் நீங்க சொல்ற மாதிரி இதுதான் அடையாளமா ஒண்ணும் கிடையாது. யாரு நற்பணிகள் செஞ்சாலும் அதை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொன்னு அண்ணன் சொல்ற மாதிரி திரு உதயநிதி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்காக இது போன்ற பட்டத்தில் திரு ஸ்டாலின் அவர்களே திரும்ப ஆட்சிக்கு வர்றது தானே முயற்சி பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன், இது மாதிரியே அரசியல் ரீதியாக புரிதல் அதை மாற்று புரிதல்லாம் வேணாம். நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தனி மனித துதி அதிகமாக உள்ள ஒரு மாநிலம். யார் உங்களுக்கு திட்டங்களை நிறைவேற்றினாலும் அது அந்த அரசினுடைய திட்டங்கள் மக்கள் வரிப்பணத்தில் நடைபெறக்கூடிய திட்டங்களாக தான் நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஏதேனும் ஒரு சில திட்டங்களுக்கு மறைந்த முதல்வர்களின் பெயர்களை மறைந்த தலைவர் ஒன்றும் அதற்கான ஆட்சேபனைகள் இல்லை. ஆனாலும் கூட தற்பொழுது இருக்கின்ற தலைவர்களுடைய பெயர்களை திட்டமிட்டு அதே ஒரு குறிப்பிட்ட திட்டங்களுக்கு மீண்டும் மீண்டும் வைப்பது என்பது மக்களிடையே நாளைக்கு இந்த திட்டம் நல்ல திட்டமா இருக்கணுங்களே, ஒரு மாற்று கட்சி அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வரும்போது இந்த திட்டத்தை உடனடியாக முடக்குவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு தலைமைச் செயலகம் கலைஞர் அவர்கள் கட்டி விட்டதுக்கு பிறகு அது உங்களுக்கு அடுத்து மருத்துவமனையாக மாற்றப்பட்டது. இன்றைக்கு புதிதாக ஒரு மருத்துவமனை கிடைத்தது நமக்கு. அது சென்னையில மையத்துல ஒரு மருத்துவமனை கிடைத்ததுன்னு நல்ல செய்தி என்றாலும் கூட அடுத்து உங்களுக்கு உங்களுக்கு நூலகத்தை பார்த்தீங்கன்னா அதையும் மருத்துவமனையாக மாற்றக்கூடிய அந்த ஒரு இதையும் அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் மாற்றுவதற்கு பார்த்தாங்க. இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், அரசியல் ரீதியாக இவர்களுக்கு அடுத்தடுத்து ஆட்சி வருகின்ற காரணத்தினால் நான் என்ன நினைக்கிறேன், மக்களுக்கு நடைபெறக்கூடிய அந்த நலத்திட்டங்கள் மாறிவிடக்கூடாது என்பதற்காக நான் என்ன சொல்றேன், முதலமைச்சருடைய திட்டம் என்று சொல்வதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களை பெயர்களை குறிப்பிடுவதற்கு அவர்களுடைய கட்சியின் ரீதியாக செய்யக்கூடிய நலத்திட்டங்களுக்கு வைக்கலாம். அரசினுடைய திட்டங்கள் என்று வருகின்ற பொழுது யாருடைய பேர் எந்த ஆட்சி வந்தாலும் அது முதலமைச்சரின் திட்டம். ஒருவேளை நான் என்ன சொல்றேன், மறைந்த முதல்வர்களை பெயர்களை வைக்கும் போது ஒரு சில திட்டங்களுக்கு வைக்கலாம், தொடர்ச்சியாக ஒரே பெயரை வைக்க கூடாது. கலைஞர் அவர்களுடைய பெயர்லயே எல்லா நூலகத்தையும் பெயர் வைக்கிறத விட நான் சொல்றேன், அந்தந்த மாவட்டத்தில் உள்ள தலைவர்கள் மறைந்த தலைவர்களுடைய பெயரை வைக்கலாம். இப்ப காமராஜர் பெயரை வச்சாங்க இல்லையா ஒரு முறை, அது மாதிரி அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அங்கு இருந்த மக்களுக்கு பணியாற்றிய நல்ல தலைவர்களின் பெயரை வைப்பதை மக்கள் யாரும் எதிர்க்க போகவில்லை. இந்த திட்டங்களை பொறுத்தவரை உயர்நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிற இந்த உத்தரவு என்பது நம்முடைய மாநில அரசுக்கு மட்டும் நான் நினைக்கிறேன், மத்திய அரசுக்கு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா அவரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மோடி திட்டங்கிற அறிவியல் பிரதமருடைய திட்டம். பிரதமரின் திட்டம் என்றால் ஆனா இது நாளைக்கு யாரோ வேற புதிதாக வரக்கூடியவர்கள் பிரதமரின் பெயர் கூட தொடரலாம். மோடி திட்டம்னு நீங்க வச்சீங்கன்னா அந்த திட்டத்தை முடக்குவார்கள். இப்ப இந்திரா காந்தி பேரில் இருந்த திட்டங்களையும் உங்களுக்கு நேரு பேரிலான திட்டங்களையும் பாரதிய ஜனதா கட்சி எப்படி முடக்குகிறதோ அதே போன்ற நாளைக்கு புதிதாக வருபவர்கள் வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக சார். சொல்லுங்கள் சார். ராமன் சார், இப்போ பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி இந்த பழைய பேர்களை இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது அம்மா உணவகம் வந்துச்சு, அப்புறம் அம்மா சிமெண்ட்டு, நீங்கள் சொல்ல மாதிரி அம்மா தண்ணீர், அப்புறம் அம்மா உப்புலாம் வந்துச்சு. இந்த ஆட்சி வந்தோன்னா அதெல்லாம் தூக்கி எறியப்பட்டது. ஆனால் அம்மா உணவகத்தை அவங்களால புறக்கணிக்க முடியல. ஏன்னா அது அடிப்படை விழும்புநிலை மனிதர்கள் வரைக்கும் சென்ற காரணத்தால் அதை முடக்க பல சதிகள் நடைபெற்றதாகவும், ஆனால் அதெல்லாம் செய்ய முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அது பேர் இன்னும் பெரிய கெட்ட பேர் ஆட்சிக்கு வரும்ன்ற காரணத்தால் அதுமாரி கையை வைக்காமல் தான். ஆனால் மற்ற அம்மா நீங்கள் சொல்லலாம் அம்மா சிமெண்ட்டு எல்லாமே இப்போது காணாமல் போயிடுச்சு. அதே மாதிரி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா கருணாநிதி பேரோ இல்லை கருணாநிதி திறந்து வைத்த திட்டங்களோ இல்லை கருணாநிதி செயல்படுத்திய விஷயங்களோ, முக்கியமாக பார்த்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் அது கேட்பாரற்று இருந்துச்சு. அதுக்கான திட்டங்களோ அதுக்கான வளர்ச்சிக்கான விஷயங்களோ ஜெயலலிதா செலவிடலை என்று மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. ஸோ அவர்கள் தொடங்கக்கூடிய திட்டத்தை அடுத்த ஆட்சி வரும்போது கைவிடக்கூடிய சூழ்நிலை இருக்குது இல்லையா? அதனால் பேர் வைப்பதை தவிர்க்கலாம் என்று தான் இவரும் சொல்கிறாரு. நீதிமன்றம் அது மாதிரி விஷயம் தான் சொல்ல வருது இல்லையா? இல்லை, அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நேற்று கூட நம்முடைய பாஜகவுடைய மூத்த தலைவர் ஹெச் ராஜா ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. என்னென்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக எப்படி வளர்ந்ததுன்னா, திமுக ஒரு மக்கள் விரோத கட்சி. நீங்கள் திமுகவை ஆட்சிக்கு வர வைப்பதும் திருடர்களை வீட்டுக்கு வரவழைப்பதும் எல்லாம் ஒன்று தான் என்று பெருந்தலைவர் காமராஜர் சொல்லியிருக்காரு. அதே கருத்துக்களை முத்துராமலிங்கத்தர் கூட அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் திமுக ஒரு மக்கள் தீய சக்தி, மக்கள் விரோத கட்சி என்பது எம்ஜிஆர் தொடர்ந்து சொன்னார் மக்கள் மத்தியில். அது சொல்ல 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 சொல்லனா மக்கள் மத்தியில் ஒரு தீயான ஒரு நிலைப்பாடாக மனசில் இருந்து அதிமுகவை ஆட்சிக்கு வர வச்சாங்க. அதே எம்ஜிஆர் சொன்ன வார்த்தையை தான் ஜெயலலிதா அம்மா கண்டினியூவாக சொன்னாங்க. ஸோ ரெண்டு எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மா அவர்களும் திமுகவுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தான் அந்த ஆட்சிக்கு வந்தது. இது ஒரு அந்த மாதிரி ஈகோ பிரச்சனையில் ஒரு நிலைப்பாடு கட்சியில் இருக்கும்போது திமுக ஆட்சியோட திட்டங்கள் தேவையில்லாவிட்டால் அது அடுத்த அதிமுக ஆட்சி வரும்போது திட்டங்களை பேரை மாற்றி அப்படியே குணாபடத்தில் கண்மணி பொன்மணி அன்போடு இது மாதிரி ஒரு செட்டப் பண்ணி மாற்றுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு 2006 அந்த மல்டி சட்டமன்ற வழியாக தான் அந்த ஓமந்தூராரில் கட்டினாங்க. பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி கட்டினாங்க. ஸோ அதிமுக ஆட்சியில் என்ன பண்ணால், நீ கட்டுற பில்டிங்கில் நான் வர எனக்கு தேவையில்லை. அப்போ இது என்ன பண்ணால், எந்த ஆட்சி வந்தாலும்
யாராலும் அதை மாற்ற முடியாது. அப்போ ஒரு மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஆஸ்பத்திரின்னு கொட்டும்போது இப்போ திமுக ஆட்சி இப்போ வந்திருக்கு. ஏன் அது பண்ண முடியல, சட்டமன்ற பேரவையாக ஏன் மாற்ற முடியலன்னா இது மக்களுடைய தொடர்பான விஷயங்கள், பிரச்சனை பெருசாயிரும். இதே போல தான் அம்மா உணவகத்தையும் ஆரம்பத்தில் கை வைக்கிறதுக்கு ஒரு மூமெண்ட் இருந்தாங்க. அதை க்ளோஸ் பண்ணலாமா அல்லது இதனுடைய ரேட்டை கொஞ்சம் ஏற்றி கொஞ்சம் ரெடிமேடான ஒரு செட்டப் பண்ணி லாப நோக்கில் பண்ணலாம்னு பார்த்தாங்க. இதுக்கான பணியாளர்கள் பல இடங்களில் அம்மா உணவகத்தினுடைய பணியாளர்கள் அதிமுக என்று முத்திரையை குத்தி அந்த அதிமுக என்று சொல்லி அந்த பெண்களை கூட வேலையை விட்டு மாற்றி நிறைய வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா பல மண்டலங்களில் பல வார்டுகளில் பிரச்சனைகள் பெருசானவர்னா அது அப்படியே அந்தந்த வார்டில் இருக்கிற மண்டல தலைவர்கள் கவுன்சிலர்லாம் ஆளுங்கட்சி சைலண்ட் ஆக்கிட்டாங்க வந்து. பட் இருந்தாலும் அம்மா உணவகம் செயல்படுகின்றது. ஆனால் அதிமுக ஆட்சியில் நடந்த அந்த உத்வேகம், ராம் மெட்டீரியல்கள், அதுக்கான சிலிண்டரு, அந்த கட்டமைப்பு உணவுப் பொருட்கள்லாம் வந்து பழைய மாதிரி ஒரு சரியான வகையில் அங்கே சப்ளை கிடையாது என்பதும் அம்மா உணவகத்துடைய ஊழியர்கள் சொல்லக்கூடிய கருத்தாகும். ஆகவே அம்மா உணவகம் என்பது மக்கள் ஏற்றுக்கொள்ள இது உணவகம். எப்படி 2006 சட்டமன்ற வளாகம் கட்டின போது அதை எப்படி ஜெயலலிதா அம்மா மல்டிஸ்பெஷல் ஆஸ்பத்திரி எடுத்து மக்களுடைய கரெக்டாக செட்டப் பண்ணி கொண்டு போனாங்களோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு திட்டங்களும் சில திட்டங்கள் தேவை என்றால் இவங்க பண்ணுவாங்க. இப்போ கோயம்பேடு உங்களுக்கு நம்ம பஸ் ஸ்டாண்டு எப்படிலாம் இருந்து தெரியும். என்னமோ பண்ணி பார்த்தாங்கன்னா பேர் யாதை மாற்ற முடியலன்னா அது ஒரு பெரிய மக்கள் விரும்பக்கூடிய திட்டமாக இருந்தது. ஆகவே சில திட்டங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ள திட்டங்கள், மக்கள் மத்தியில் பிரச்சனை வந்துடக்கூடாது. மக்கள் மத்திய எப்படி திருச்சி சிவா எம்பி அவர்கள் காமராஜர் ஏசியில் தூங்கினார் என்ற வார்த்தையை சொல்லி தமிழ்நாடு முழுவதும் அரசியல் இல்லாத சாமானிய மக்களே பெரும் கொந்தளிப்பு ஆகி இதனால் எவ்வளோ பிரச்சனை உள்பட்டதோ அதே போல் இந்த நிலைமையும் உள்ளது என்பது தான் இந்த அரசு விளம்பரத்தை நோக்கி சொல்லுகின்றது. விளம்பரத்தை வைத்து அரசு ஆட்சி வைக்கணும். ஆட்சிகளை நீங்கள் நல்ல ஆட்சி பண்ணால் மக்கள் உங்களை ஆதரிக்க போகிறாங்க. நீங்கள் உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று சொன்னால் மக்கள் உங்களுக்கு பட்டநாமத்தை போட்டு அனுப்பிடுவாங்க. கண்டிப்பாக நேரில் இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பதிவு செய்த திரு ராமன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். அதேபோல் ஜெயக்கண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.